காட்டுக்குள்ள ஒரு பயணம் ஒரு இராணுவ முகாம் நோக்கி. இதான் அந்த இராணுவ முகாம் பாருங்க. அதில் முன்னுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது, கிட்ட கொண்டு காட்டுறேன். அப்படி அங்கால போய் பார்ப்போம், என்ன இருக்குன்னு போகிறேன், தடையங்கள் இருக்கான்னு பார்ப்போம். இதில் இப்போ சோட்ஸ் எல்லாம் கிடக்கு பாருங்க. இந்த காட்டு பகுதியில் சோட்ஸ் வந்து டிஷர்ட்டுகள் ஆட்டன்னு தெரியல எல்லாம் கிடக்கு. புதுசாக தான் இருக்குது பாருங்க. இயக்கத்தினதோ இராணுவத்தினரோ தெரியல பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு இஞ்சால தான் ஆமியோட இடம் வந்து இதில் ஆமி இருந்தது. இதுதான் இப்போ மிஞ்ச கிடக்கு ஒரு ஏரியா கொடுத்து மற்ற எல்லாம் பிடிங்கி கொண்டு போயிட்டாங்க. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஆமியோட ஹெல்மெட் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆமியோட ஷூ. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் புதுக்குடிப்பில் நிற்கிறேன். வந்து புதுக்குடிப்புக்கு என்னது வந்தேன்னு சொல்லி சொன்னால் வந்து இங்கே ஒரு இராணுவ முகாம் வந்து இராணுவத்தினர் வெளியேறி இருக்கிறார்கள். அந்த முகாமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு பதிவிட போகிறேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். ஒரு பெரிய காடு ஒன்று இருக்குது. இந்த காட்டுக்கு உள்ளுக்கால தான் நாங்கள் போக போகிறோம். அங்கே குறிப்பாக சொல்ல போனால் வந்து இந்த காணி வந்து கிட்டத்தட்ட வந்து 25 ஏக்கர்னு சொல்லப்படுது. 25 ஏக்கரில் வந்து என்ன நிலையில் இருக்குன்றது தெரியாது, டைம் பாவனையில் இருக்கின்றும் தெரியாது. பாலடைஞ்சு போய் தான் இருக்குமென்று நினைக்கிறேன் நான். வாங்க போய் பார்ப்போம் என்ன விஷயங்கள் இருக்குண்டு. மற்ற இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த காய்கள் எல்லாம் இருக்குது. வந்து இது வந்து கொய்யாக்காய் மாதிரி இருக்குது. நஞ்சு காயின்னு தெரியல, கொய்யாக்காய் மாதிரி இருக்குது. நிறைய காய்ச்சி போய் இருக்குது பாருங்க அப்படி இருக்குதுண்டு. பாருங்கள் இது வந்து வாகை மரம்னு சொல்கிறது. காய் வந்து காய்ச்சப்படி நிற்கிது. அங்கால நாவல் நிற்கிது. பெற்றும் காடாக இருக்குது. வங்கர்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். கிட்டத்தட்ட வந்து காட்டு அரைவாசிகளை நான் வந்துட்டேன். அங்கால போயிட்டு தான் உங்களுக்கு அந்த வேணிய விஷயங்களை காட்ட போகிறேன். உண்மையிலேயே அடர்ந்த காடாக இருக்குது. அங்கே என்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒரு மர்மமாக தான் இருக்குது. அங்கே போய் பார்த்தது பிறகு தான் உங்களுக்கு முழுமையான விஷயங்கள் என்னன்றது தெரியும். பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். இப்போ வந்து அந்த இராணுவ முகாமுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் தான் அந்த இராணுவ முகாம் இருக்குது. நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குது அந்த இடத்த விவோ எல்லாம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. இதான் அந்த இராணுவ முகாம் பாருங்க. உள்ளுக்குள்ளே வந்து போக இயலாது, அதாவது நேரடியாக இதால் போக இயலாது, கேட் பூட்டி கிடக்குது. பின்பக்கத்தெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் வரணும். நான் அந்த காட்டு பாதைக்கெல்லாம் வந்து உங்களை முழு வீடியோவை நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இங்கே பாருங்கள், அதில் ஒரு குருவி ஒன்று நிற்குது. ரெட்டவால் குருவி, அது வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த நிலத்தில் நிற்கிது. நூட்டு குருவி ஒன்று பாருங்கள். வாழை பார்த்தீங்களா. இன்றைக்கு பாருங்க, காட்டுக்குள்ள ஒரு பயணம் ஒரு இராணுவ முகாம் நோக்கி பார்ப்போம். உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக காடுகளாக இருக்குது. இது வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து புதுக்குடியிருப்பு பகுதியில் தான் நிற்கிறோம். வந்து இதில் இருக்கிற ஒரு இராணுவ முகாம் உண்டு. இராணுவத்தின் ஒலிம்பிக் நம்ம வந்து அதைத்தான் போய் எடுக்கிறதுக்கு போய்கொண்டு இருக்கிறேன்னு வந்து பாருங்கள் அப்படி இருக்குது காடுகள் உண்டு. அதில் போய் பார்ப்போம். பாருங்க அப்படி இருக்க இடங்கள் எல்லாம். இதெல்லாம் தனியார் காணி. கிட்டத்தட்ட வந்து 25 ஏக்கர்னு சொல்லி சொன்னவிய வந்து இந்த காணிக்கில் இருக்கிற இராணுவம் வந்து ஒலிம்பி இருக்குது. அதுதான் உங்களை காட்டுறது போகிறேன் நான். பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக பெருங்காடு பாருங்கள். அப்படியே சுற்றி பாருங்கள், பெரும் நாவல் மரங்கள் எல்லாம் இருக்குது. பெருங்காடு. இதுக்குள்ளெல்லாம் நான் போய்கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். இது சொல்லிடும் அந்த கரம்ப பழம்னு சொல்லிவினோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பாப்போம் உள்ளுக்குள்ளே போயிட்டு. இதனால் போகிறோம் தெரியல இல்லை. அவர் மாற்றிட்டாரு மேனே பாருங்க. தேங்காயெல்லாம் பிடிங்கி இருக்குது. பாருங்க எல்லாம் பங்கர்கள் அடிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் பங்கர்கள் கிடக்கு. சரி ஐயா வாருண்ணா. பாருங்க அப்படி இருக்கு அந்த இடத்த. பாருங்க இங்கே
இதுக்கு இஞ்சால தான் ஆமியோட இடம் வந்து இதில் ஆமி இருந்தது. எல்லாம் ஃபுல்லாக காட்டு. நான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு அந்த இடங்கள் எல்லாம். இதில் முன்னே பாருங்கள் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. இங்கே எல்லாம் இடிஞ்சே கூட அதே மாதிரி இங்கே பாருங்க எல்லாம் ஆமையை விட்டுட்டு போயிட்டான். பாருங்கள் எல்லாம் கிடக்கு இடுபாடுகளோட. இங்கே பார்த்தீங்களா ஆமையோட ஷூ பார்த்தீங்களா, இது புத்தியே வளர்ந்துட்டு இருக்குல்ல. இதெல்லாம் இங்கே பலகையில் வந்து ஆமை டாய்லெட் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ பெட்டி ஒரு இடம். அங்கால ஆக்கள் மாடு கட்டியிருக்கீங்கன்னா இப்படி தான் இருக்கிற இடத்த பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு. கட்டடங்கள் எல்லாம் முடித்து கொண்டு போயிட்டாங்க. அதுங்க பாருங்க ஒன்றும் இல்லை. இந்த கட்டடமெல்லாம் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. நல்ல மாமரங்கள் தென்னைகள் எல்லாம் ஃபுல்லாக நிற்கிது. எல்லாம் ஒட்டிச்சு கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்குது அந்த இடத்த. அதில் முன்னுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது, கிட்ட கொண்டு காட்டுறேன். மற்ற இதில் ஒரு சின்ன ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, அதையும் கொண்டு காட்டுறேன். பாருங்கள் கிட்ட கொண்டு. கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குன்னு சொல்லி 1 மாதம் 2 மாதம் இருக்குமான்னு சொல்லி சொன்ன ஆமி வந்து இந்த இடத்த விட்டு படிக்கவரி இவ்வளோதான் மிஞ்சி இருக்குது. மற்ற அங்கே கிடந்த வீடுகள் அதை இல்லாமல் வந்து பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. மற்றது பாருங்கள் இந்த இது ஒன்று கிடக்குது. இது ஒரு என்னென்னு தெரியல பாருங்கள். இது பாத்ரூம் மாதிரி இருக்குது. அங்கே பாத்ரூம் இது ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே பாத்ரூம் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு அங்கே நிறைய கொட்டில்கள் இருக்குது. அதெல்லாம் உடிப்பட்டு இருக்குது பாருங்கள். அதையும் கொண்டு காட்டுறேன்னா இதில் முன்னுக்கு ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. இதில் முன்னுக்கு ஒரு கொட்டில் இருக்குது. அதை கொண்டு காட்டி போட்டு அங்கே கொண்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா மரமெல்லாம் ஒட்டிங்க கிடக்குது. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா விட இங்கே பார்த்தீங்களா கொட்டில். இதான் இப்போ மிஞ்ச கிடக்கு ஒரே கொட்டில். மற்ற எல்லாம் பிடிங்கி கொண்டு போயிட்டாங்க. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஆமிர ஹெல்மெட் ஒன்று இருக்குது. மற்றது ஆமிக்கிற இங்கே பாருங்க ஆமிர டீ இருக்கிற கப்புகள். மற்ற இந்த பெட்டுன்னு சொல்லுவீங்க என்ன ஆமிர பெட் அதில் தான் கிடக்குது. மேலே பாருங்க சீட் போட்டிருக்கு. மற்ற இஞ்சால பாருங்க இதில் ஒரு இராணுவம் இருந்த விடாம உண்டு. இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து கொண்டு போயிட்டேன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் டெம்பரரி அடிச்சிருக்கிற போல இருக்குது. மற்ற இதில் வந்து ஒரு புத்த விகாரம் வச்சிருக்கணும். இதில் வந்து இராணுவம் வந்து கொடியேற்றுறதுக்குரிய விஷயங்களை வச்சிருக்கணும். அப்புறம் இதெல்லாம் புத்த விகாரம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம் பாருங்கள். அதில் தூரத்தில் தெரிகிறதான் மெயின் ரோட் வந்து ரைட். அப்படி அங்கால போய் பார்ப்போம் என்ன இருக்காண்டு போகிற எந்த அடையாளங்கள் இருக்கான்னு பார்ப்போம். மேலே பாருங்கள் எல்லாமே அப்படி சோலையாக தான் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பெரிய மரங்கள் வந்து இருக்குது. வாகை மரத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குது வந்து. இந்த பாருங்க சீட்டுகள்லாம் விடப்பட்டு கிடக்குது. அதே போல் இதில் இந்த இதையும் பிடிங்கி கொண்டு போயிட்டோம். அங்கெல்லாம் ஃபுல்லாக காடு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே காடுஞ்சால். இங்கே பாருங்கள் மாட்டை பாருங்கள் அப்படி பாக்கினம் வேண்டு. இங்கே மாடுகளை பார்த்தீங்களா அப்படி நிற்கணும் வேண்டு. மற்ற தென்னையெல்லாம் காய்ச்சி விடுதானேன்றக்க எல்லாம் பிடுங்கிட்டாங்க. தேங்காய் எல்லாம் பிடுங்கி கொண்டு போயினேன். இப்போ தேங்காய் விலை தானே ஆக்கள் வந்து பிடுங்கி கொண்டு போயினோம் இதுக்குள்ளே ரைட். அப்படியே போவோம். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாமரங்கள் உண்டு. இது பெரிய ஒரு நாவல் மரம் நிற்கிது. நாங்கள் வந்த பாதை இந்த இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் பாருங்கள். இதில் இராணுவத்தினர் இந்த கோல்சர்ன்னு சொல்லிங்கன்னா அது ஒன்று கூட இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு. புதுசாக தான் இருக்குது பாருங்க. இயக்கத்துறது இராணுவத்தினரோ தெரியல பாருங்க அப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்களா இந்த கோல்சரை பாருங்க அப்படி இருக்குதுண்டு. இங்கே இதெல்லாம் இராணுவத்தினை விட்டு சென்ற தடயங்கள். மற்ற இதில் ஏதோ இருக்குது பாருங்கள். எனக்கு வீரர்கள
பேனர் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ராணுவத்தினர் பேனர் ஒன்று இருக்குது. ஏதோ வெளியே கிடக்குது வழியாக தெரியல என்னாண்டு. சரி, அப்படி நாங்கள் இந்த பாலங்களோடாக போவோம் உள்ளுக்குள்ள. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அந்த பெரும் காடுகளாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இராணுவத்தில் கொண்டு போயிட்டுனேன். இப்போ நாங்கள் வந்த பாதையால் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 25 ஏக்கர் வந்து பால் அடைஞ்சு போய் கிடக்குது. பாருங்கள், இது வந்து ஈச்ச மரம் பாருங்கள் எப்படி இருக்கணும். ஈச்ச மரத்தை கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதால் வந்து நான் இதால் வந்து நாங்கள் அங்கெல்லாம் பாருங்கள் மெயின் ரோடு அதில் பக்கத்தில். இங்கே இந்த வாகனங்கள் போகுது பாருங்கள், மோட்டர் சைக்கிள் ஒன்று போகுது. வந்த பாதைக்கு இங்கே போகும். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த கடைசியாக சுத்தம் நடந்த இடம் தான் இதெல்லாம் பாருங்கள். இங்கே இதுக்குள்ளே இப்போ ஷோட்ஸ் எல்லாம் கிடக்கு பாருங்கள். இந்த காட்டு பகுதிக்கு இங்கே ஷோட்ஸுகள், இங்கே டிஷர்ட்டுகள் ஆயிரண்டு தெரியல எல்லாம் கிடக்கு இதுக்குள்ளே பாருங்கள். இது கடைசி யுத்தம் நடந்த ஏரியா தான் இந்த ஏரியாக்கள் ஃபுல்லாகவே. பார்ப்போம் அங்கே அப்படியே நேராக போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இதிலெல்லாம் உடுப்புகள் கிடக்குது. என்னென்னு தெரியல. வாங்க அப்படி இங்கே இதெல்லாம் பெரும் பங்கர்கள் மூடுபட்டு கிடக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பங்கர்கள் இருந்த அடையாளங்கள். மூடுபட்டு கிடக்கு பாருங்கள். அவ்வளோ பெரிய புத்தோண்டு. இங்கே இதில் பேக்கு எல்லாம் கிடக்குது, வேறு பேக்குகள். வேறு உறவுகளை இத்துடன் இந்த காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.